எல்லாருக்கும் வணக்கம்யா. ஸோ இந்த வீடியோ எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ எல்லாம் வந்து ஐவிஎஸ், பிஓ, பிலிம்ஸ் எக்ஸாம் இன்னைக்கு தான் ஸ்லாட் ஆரம்பிச்சிருக்கு. ஃபஸ்ட் ரிவ்யூ எப்படி இருக்குது, எப்படி ஃபஸ்ட் ஸ்லாட்டோட ரிவ்யூ எப்படி இருக்குது, ஃபஸ்ட் ஸ்லாட் எப்படி போகுது, எப்படி போயிருக்கு அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாமல். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ராயல் பாஸோ வீடியோ கோஸோ தேவைப்படுதுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஆஃபர் போயிட்டுருக்கேன் 999க்கு வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எஸ். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஐட்டமாக நம்ம ராயல் பாஸ் இருக்கும். ஸோ அப்படின்றத சொல்லிவிட்டு ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஸோ ரிவ்யூ இது வந்து ஜஸ்ட் ரிவ்யூ வீடியோ, சரியா? ஸோ நான் சொல்கிறது வந்து ரிவ்யூ அனாலிசிஸ், அவ்வளோதான். என்ன அப்படின்னா, ஸோ என்கிட்ட நான் விசாரித்த வரையும் எக்ஸாம் பண்ணவங்களை வச்சு அவங்க எப்படி இப்படிலாம் எக்ஸாம் பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த கொஷின் எந்த லெவலில் இருந்திருக்கு, ஸோ உங்களுக்கு அந்த கொஷின் எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு, ஸோ நீங்கள் அந்த கொஷின் எப்படி இப்படிலாம் அட்டன் பண்ணீங்க அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ இருக்கும். ஸோ இந்த வீடியோ நான் சொல்கிறதெல்லாம் வந்து இப்படி தான் இருந்துச்சு அப்படின்ற ஒரு கான்செப்ட் கிடையாது. இப்படிலாம் இருந்திருக்கு அப்படின்ற கன்ஃபார்மாக இப்படி தான், இந்த கொஷின் ஈஸியாக தான் இருக்குது, இந்த கொஷின் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா, ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்கும். ஸோ நான் ஓவராலாக தான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஓகேவா? எஸ். ஸோ வழக்கம் போல் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து ஒரு பிஓ எக்ஸாம், சரியா? ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக இருக்கணும், ரொம்ப ஈஸியாக இருக்கணும்னு எதிர்பார்க்கவே முடியாத ஒரு லெவல் தான் இருந்திருக்கு. ஸோ அது ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ பிஓ எக்ஸாம் அப்படின்ற அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எடுத்தோடனே உங்களுக்கு வந்து ரீசனிங்கில் இருந்திருக்கு. ரீசனிங்கில் வந்து உங்களுக்கு பிளட் ரிலேஷன் கேட்டிருந்திருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இன்றைக்கி வந்து சீட்டிங் அண்ட் பசிலே போயிருக்கு நிறைய பேருக்கு. சர்க்கிள் சீட்டிங், நார்த் அண்ட் சவுத் ஃபேஸிங்லாம், இன்சைட் அவுட் சைட் ஃபேஸிங் கேட்டிருந்திருக்காங்க. லீனியர் கேட்டிருந்திருக்காங்க. ஸோ சர்க்கிளில் தான் 7 நம்பர்ஸ் வச்சு கேட்டிருந்திருக்காங்க. ஸோ இப்போ ரோ வச்சு ஒரு சம் கேட்டிருந்திருக்காங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் நிறையா இருந்திருக்கு. ஸோ மிஸ்லேனியஸை வந்து நிறையா குறைச்சிருக்காங்க. ஸோ இந்த வேர்ட்ஸ் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு வேர்டு கொடுத்து நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் கண்டுபிடிக்கிறத கேட்டிருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் நிறையா வந்து அடித்து ஏற்றி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து நான் எதிர்பார்த்த கொஷின்லாம் இல்லையே அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு டிஃபரெண்ட் ஆஃப் ஒப்பீனியனாக இருந்திருக்கும். ஏன்னா ஸோ நான் தான் திரும்பி சொல்கிறேன், இது வந்து ஒரு பிஓ லெவல் எக்ஸாம். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து நம்ம ஈஸியாக டக்குன்னு அட்டன் பண்ணுற கொஷினாக படிச்சுட்டு போயிருப்போம், அந்த கொஷின்லாம் கேட்டுருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ இருந்தாலும் ரீசனிங் ஈஸியாக தான் இருந்திருக்கு. அதாவது ரொம்ப டஃப்பாக, ரொம்ப ஹை லெவல் டஃப்பில் இல்லை. ஸோ ஒரு சில கொஷின்ஸ் கொஞ்சம் ட்ரிக்கியாக கேட்டிருந்திருக்காங்க. ஸோ மற்றபடி வந்து ரீசனிங் வந்து ஓரளவுக்கு நீங்கள் ஒரு மாடரேட்டான ஒரு நல்ல அட்டம்ப்டே கொடுக்கலாம், ஒரு அபவ் ஆவரேஜ் அட்டம்ப்டே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க, சரியா? ஸோ ரீசனிங் எந்த லெவலில் இருந்திருக்கு. ஸோ ஆப்டிடியூடுக்குள்ளே போனோம் அப்படின்னா, ஆப்டிடியூட் நம்மளை வந்து காப்பாற்றுமா கைவிடுமா அப்படின்னு எல்லோரும் நினச்சி உள்ளே போகிற ஒரு சப்ஜெக்ட்டு. ஸோ வழக்கம் போல் தான். ஸோ அதில் வந்து சிம்பிளிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. நம்பர் சீரீஸில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஏன்னா ராங் நம்பர் கேட்டிருக்காங்க. 6 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் 6லேயும் வந்து ஒரு 5 கொஷின் அட்டன் பண்ணிடலாம், கொஞ்சம் எஃபோர்ட் போட்டோம்னா அந்த 5 கொஷின் அட்டன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ராங் நம்பர் சீரீஸ்லையும் சிலாஜிசம் சிம்பிளிஃபிகேஷன் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்திருக்கு. ஸோ இது போக வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 டிஏ கேட்டிருக்காங்க. ஒரு டேபிள் டிஏ கேட்டிருக்காங்க, ஒரு கிராஃப் டிஏ ஒன்று, லைன் டிஏ ஒன்று கேட்டிருந்திருக்காங்க. ஸோ டிஏயும் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம், ஆனால் என்ன கொஞ்சம் சால்வ் பண்ணுற டைமிங் எக்ஸ்ட்ரா எடுக்கும், ஆனால் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அட்டன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ டிஏ அந்த லெவலில் தான் இருந்திருக்கு. இது போக வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் சம்ஸில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்திருக்கு. ஸோ இந்த தடவை வந்து இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் அப்ரோச்சபிளாக இருந்திருக்கும். ஸோ இல்லை நான் வந்து கொஞ்சம் இதாக இருந்திருக்கேன், இங்கிலீஷை வந்து நான் கொஞ்சம் பேசிக் தான் படிச்சுட்டு போயிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து நீ கொஞ்சம் நல்ல டஃப்பாகவே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஓரளவுக்கு நீங்கள் படிக்கிறீங்கனாலும் உங்களுக்கு டஃப்பாக தான் இருந்திருக்கும். ஏன்னா வந்து ஆசியை வந்து கொஞ்சம் நிறையா ரொம்ப டீப்பாக ரீட் பண்ணுற மாதிரி இந்த உமன் ஒர்க் போகிறத பற்றி கொஞ்சம் டீப்பாக கேட்டிருந்திருக்காங்க, ஆர்சி கேட்டிருந்திருக்காங்க. பேராஜம்பிள் ஓரளவுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எரர் ஸ்பாட்டிங் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக அந்த 3 சென்டென்ஸ் குடிச்சு எந்த சென்டென்ஸில் மிஸ்டேக்கே இல்லை அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. ஸோ இது போக வந்து உங்களுக்கு ஃபில்லர்ஸும் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இங்கிலீஷ் வந்திருக்கு. ஸோ இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் இருந்ததுலேயே இந்த 3லேயே வந்து இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் டஃப்பாகவே இருந்துச்சுன்னு தான் சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை கீழே சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸாம் இருந்திருக்கு. ஸோ இதில் வந்து ரீசனிங்கில் வந்து நீங்கள் ஒரு அபவ் 25க்கு மேலேயே போடலாம். ஒரு 25க்கு மேலே இப்போ என்ன சொன்ன வரையும் எல்லாரும் சொன்னது 25க்கு மேலே தான் சொல்லியிருக்காங்க. அது கம்மியாக யாரும் சொல்லலை. ஸோ நான் என்கிட்ட சொன்னதிலே கம்மியான அட்டம்ப்ட்லேருந்து நான் கணக்கு சொல்கிறேன், 25க்கு மேலே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஆப்டிடியூட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆப்டிடியூட் வந்து கொஞ்சம் நான் தான் சொன்னேன், கொஞ்சம் கன்ஃபியூசிங், கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருந்திருக்கு. ஸோ அதனால் வந்து ஆப்டிடியூட்டில் வந்து என்கிட்ட மினிமம் சொன்ன அட்டம்ப்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 சொல்லியிருக்காங்க. ஸோ 15 தான் மினிமம் அட்டம்ப்ட். நான் சொல்கிறது வந்து எல்லாமே மினிமம் அட்டம்ப்ட் தான், சரியா? அவங்க என்கிட்ட நான் ரிவ்யூ பண்ண 5-6 பேரில் என்கிட்ட சொன்ன ஒரு அட்டம்ப்ட்டு. ஸோ 15 சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் முடியலை, கஷ்டமாக இருந்துச்சு, அவ்வளோ இதுவும் சொல்லியுமே அவங்க வந்து ஒரு 16 வரையும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், 16 வரையும் என்னால் அக்யூரேசி கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஒரு 15லேருந்து 16 வரையும் கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு இந்த கொஷின் எப்படி இருந்துச்சு, எந்த மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணீங்க, உங்களோட
எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம எக்ஸாம் எப்படி நடந்துச்சு, என்ன சம்பவம் நடந்துச்சுலாம் நம்ம பார்த்து பறித்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே மக்களே, ஸோ இதற்காக அந்த வீடியோ மேக் பண்ணேன். வேறு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இது மாதிரி அடுத்தடுத்த ரிவ்யூஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். யாரும் எதற்கும் பயப்பட வேண்டாம், தைரியமாக படிங்கள். ஓகேவா? ஓகே.